அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2026 ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. ஓகேங்களா, நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம்னா லாஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணி தான் பார்க்குறோம். உங்களுக்கு லாஸ்ட் இயரில் ஜாமெட்ரியில் 117 கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு கொஷின் மினிமம் இருக்குது, அதிகபட்சம் 2 கொஷின் இருக்குது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. நம்ம கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம அந்த கொஷின் அதுக்கான கான்செப்ட் இல்லை என்ன ட்ரிக்கு தேவை எல்லாமே சொல்லிவிடுவோம். அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே மோர் தென் எனஃப். அதை தாண்டியெல்லாம் கொஷின் வராது. டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம்ப்பா. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா ரெஃபர் பண்ணுங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களாப்பா. ரொம்பவே ஈஸியான கொஷின். நம்ம ஈஸியான லெவல்லேருந்து டஃப் லெவல் அந்த ஆர்டர் பிரகாரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் சரியான தொகுப்பை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரையாங்கிளோட ஆங்கிளை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிளை பற்றி நமக்கு என்னப்பா தெரியும்? ஒரு முக்கோணம் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த இடத்துல 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த 3 கோணங்களின் கூடுதல் அப்படின்றது 180 டிகிரி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், ஒரு முக்கோணத்துக்கு உள்ளே இருக்கும், அதனால் உட்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. இப்போ ஒரு வேளை வெளிக்கோணம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒவ்வொரு பக்கத்தையும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு ஆங்கிள் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள், ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வெளிக்கோணங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வெளிக்கோணங்களின் கூடுதல் அப்படின்றது 360 டிகிரி. ஓகேங்களா, ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி அந்த ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஆங்கிளை பேஸ் பண்ணி 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன்ப்பா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்து நான் செக் பண்ணுறேன். மொத்த கோணங்களை கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு 95, இது ஒரு 85. ஸோ ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோப்பா? ஒரு 90 180 கிடைக்கும். 180 + 40 எவ்வளோப்பா? 220. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 220 இந்த 2 கேட்டகரிலையுமே வரல. அப்போ இது கிடையாது, இது ஒரு முக்கோணமே ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால் விட்டுட்டேன். அடுத்து பாருங்களேன், ஆப்ஷன் பி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 85 + 75 எவ்வளோப்பா வருவார்? ஸோ ஒரு 80 80 160. 160 + 30 எவ்வளோப்பா? 190. 190 ட்ரையாங்கிளோட ஆங்கிளோட கண்டிஷன் கீழே வரல. அப்போ இதையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், 65 + 45 எவ்வளோப்பா? ஒரு 110. ஓகேங்களா, 110 + 80 எவ்வளோப்பா? 190. 190 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கண்டிஷன் கீழே வரல. ஸோ இதையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டிக்கு வாங்க. இது ஒரு 120 இருக்கார். இது எவ்வளோப்பா? 30 + 30 எவ்வளோப்பா? 60. அப்போ 180. ஓகேங்களா, 180 அப்படின்றது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் உட்கோணங்களின் கூடுதல் அப்படின்ற கண்டிஷன் கீழே வராரு. ஸோ அதனால் ஆப்ஷன் டி அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்காருன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிளை கூட்டி பார்த்தா எனக்கு 180 டிகிரி வரும். அதுவே வெளியில் இருக்க ஆங்கிளை நான் கூட்டி பார்த்தேன் அப்படின்னா 360 டிகிரி வரும். அவ்வளோதான், இது தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ஒரு முக்கோணம் 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள பக்கங்களை கொண்டுள்ளது. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது, அதோட சைட் லென்த் எல்லாமே வேறு வேறு இருக்குன்னா அந்த முக்கோணத்துக்கு பேர் அசம பக்க முக்கோணம். ஓகேங்களா, ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √S × S - A S - B S - C. ஓகேங்களா, இதில் எஸ்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செமி பெரிமீட்டர் அரை சுற்றளவு. இப்போ சுற்றளவுனா என்னப்பா? இந்த இருக்கிற எல்லா பக்கத்தையும் கூட்டிக்கிட்டேன் அப்படின்னா சுற்றளவு, அதில் பாதி. ஓகேங்களா, அதான் அந்த செமி பெரிமீட்டர். அப்போ அந்த எஸ்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + B + C அதில் பாதி /2. ஓகேங்களா, ஃபஸ்ட் இது எல்லா லென்த்துமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்களேன். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? எல்லாத்துலேயும் ஒரு 30 இருக்கும். ஸோ 39 42 கிடைக்கிறாரு. அப்போ அந்த 42ல் பாதி அப்படின்னா எவ்வளோப்பா? 21. அப்போ இந்த இடத்துல செமி பெரிமீட்டர் அப்படின்றது 21. இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். √Sன்னு என்னப்பா? 21. S - A. இப்போ பாருங்கள், 21ல் 13 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஒரு 8. கரெக்டுங்களா? அடுத்து 21ல் 14 போனால் எவ்வளோப்பா கிடைக்கும்? ஒரு 7. ஓகேங்களா, 21ல் 15 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஒரு 6. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். இப்போ பாருங்கள், √லேருந்து நான் வெளில எடுக்க போகிறேன். இப்போ இதை எப்படிப்பா பிரிக்கலாம்? 3 × 7ன்னு பிரிப்பேன். அடுத்து 8 எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ 2³ அப்படின்னு பிரிப்பேன். 7 நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். 6 என்னப்பா பண்ணலாம்? 3 × 2. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் நான் வெளியில் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ √க்குள்ளே
2 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 வெளில எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2 வேல்யூ உள்ளே இருக்குன்னா நம்ம வெளியில் எடுக்கும்போது ஒரு வேல்யூவாக எடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் 2 7 இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து நான் வெளில எடுக்கிறேன்னா ஒரு 7 எடுத்திருப்பேன். அதே மாதிரி பாருங்களேன் 2 3 இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து நான் வெளில எடுக்கிறேன்னா ஒரு 3 எடுத்திருப்பேன். இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பவரில் 4 இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து நான் வெளில எடுக்கும்பொழுது 2 ஸ்கொயராக எடுத்திருப்பேன். அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் பாருங்கள். 2 2 4, 4 3 எவ்வளோப்பா 12, 12 7 எவ்வளோப்பா 84. அப்போ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? செமி பெரிமீட்டர் அரை சுற்றளவுனா என்னன்னு தெரியணும். தெரிஞ்ச ஆன்சர். த நெக்ஸ்ட்டு பாருங்களாப்பா, செங்கோணத்தை உருவாக்கும் பக்கங்கள் 18 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டராக உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு என்ன, பெரிமீட்டர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கங்கள் சேர்ந்து ஒரு 90 டிகிரியை மேக் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு 90 டிகிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீட்டா எங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். இப்போ நான் இங்கே எடுக்கிறேன். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, செங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் அடிப்பக்கம், ஸோ பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுலே மிக நீளமான பகுதி அப்படின்றது ஹைப்போட்டனஸ், கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதெல்லாம் செங்கோண முக்கோணம்னா இப்படி தான் இருக்குன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செங்கோண முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தியரம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் தியரம், பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போட்டனஸோட ஸ்கொயர் அப்படின்றது, அதாவது தட் இஸ் அந்த சி ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது நல்லா பாருங்கள், இந்த எதிர்பக்கத்தோட ஸ்கொயர் ப்ளஸ் அந்த அடிப்பக்கத்தோட ஸ்கொயர் அதோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதனால தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பித்தாகரஸ் தியரம், ரொம்ப முக்கியமானது, நம்ம 10th படிச்சுட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி சி ஸ்கொயர் அப்படின்றது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு சமமாக இருந்தால் தான் அது செங்கோண முக்கோணத்தையே ஃபார்ம் பண்ணணும் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. அந்த பக்கங்களையெல்லாம் தொகுத்து இம்பார்ட்டன்ட் ட்ரிப்ளட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியமான ட்ரிப்ளட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் மெமரி பண்ணுங்கள், இல்லைனா ஒரு தடவை நீங்கள் இந்த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஒரு சைட்லேருந்து 18, இன்னொரு சைட்லேருந்து 24. இது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை மேக் பண்ணுது. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு இந்த செங்கோண முக்கோணத்தோட சுற்றளவு பெரிமீட்டர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். சுற்றளவுனா என்னப்பா, இந்த சைடு ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வருமோ அந்த சைட்லேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் சுற்றளவு. இப்போ எனக்கு 2 தெரியுது, 3வது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணணும். இந்த சி தேவை அப்படின்னா சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரிப்ளட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸி. வேறு எதுவும் கிடையாது, ட்ரிப்ளட்ஸ் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸி. இப்போ நான் முக்கியமான ட்ரிப்ளட்ஸ் மட்டும் சொல்கிறேன்ப்பா. 3 4 5 ஒரு முக்கியமான ட்ரிப்ளட்ஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கிறதுலே மிக நீளமான பகுதி. ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்குன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 12 13. ஸோ 3 4 5 ஒரு ட்ரிப்ளட்ஸு, 5 12 13 ஒரு ட்ரிப்ளட்ஸ். இதெல்லாம் செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 8 15 17ன்றது ஒரு ட்ரிப்ளட்ஸு, 7 24 25 ஒரு ட்ரிப்ளட்ஸு, அதே மாதிரி 20 21 29ன்றது ட்ரிப்ளட்ஸு. இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு முக்கியமானது. ஓகேங்களா? அப் டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமானது இதை மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதை எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், ட்ரிப்ளட்ஸ் அப்படின்றது இப்போ 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் ட்ரிப்ளட்ஸ் கிடையாது, இதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே ட்ரிப்ளட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் 2ஆல் பெருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கினா எப்படிப்பா இருக்கும், 6, 4 × 2 8, I 2 10. நீங்கள் வேணால் இதுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி பாருங்கள், அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். முக்கியமான ட்ரிப்ளட் சொல்கிறேன், அதோட மல்டிப்புளும் உங்களுக்கு ட்ரிப்ளட்டாக வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன்ப்பா 18 24 இருக்குது. ஓகேங்களா? 18 24 என்ன இப்போ பொதுவாக இருக்குது, 6வது வாய்ப்பாடு பொதுவாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணி பாருங்களேன், 3 18 4 24. அப்போ 3 4 எந்த ட்ரிப்ளட்ஸு, மொதல் ட்ரிப்ளட்ஸு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 3 4 5ன்றது ஒரு ட்ரிப்ளட்ஸு, இதோட 6 மல்டிப்புளாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அவ்வளோதான். இல்லைனா 18ஓட ஸ்கொயரை கண்டுபிடிங்க,
24ஓட ஸ்கொயரை கண்டுபிடிங்க, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுங்க, உங்களுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி நார்மல் மெத்தடாலஜியில் போடுங்க, இல்லைனா நீங்கள் ட்ரிப்ளட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிங்கன்னா ட்ரிப்ளட்ஸை கொஞ்சமாவது படித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே 18 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர். ஸோ பொதுவான எண்ணை கேன்சல் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 4 நமக்கு கிடைக்குது. நமக்கு 3 4ல் ஒரே ஒரு ட்ரிப்ளட் தான் படித்து வச்சுருக்கோம். 3 4 5. அப்போ இது முழுவதுமாக 6ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் 3 18. ஸோ 4 24, 5 × 6 30. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதான் சுற்றளவு, வேறு எதுவுமே கிடையாது. 30 + 20 எவ்வளோப்பா? 50. இது எவ்வளோப்பா? ஒரு 10 60, ஒரு 72. எங்கேப்பா இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ ட்ரிப்ளட் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸி, இல்லைனா இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 45 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர், 53 சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது எங்கேயாவது உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். நான் இப்போ தான் சொன்னேன் முக்கியமான ட்ரிப்ளெட்டு 28 45 53. ஓகேங்களா? இது ஒரு ட்ரிப்ளெட்டு. அப்போ இது ஒரு ட்ரிப்ளெட்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். அப்போ செங்கோண முக்கோணம் அப்படின்றது எப்படிப்பா இருக்கும்? இந்த இடத்துல, அதாவது மிக நீளமான சைடு அப்படின்றது தான் காரணம். ஸோ அந்த 53 எங்கே போட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிற 45 28 எங்கேனாலும் போடுவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கே நான் 45, இங்கே 28 போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னப்பா? ½ × பேஸ் × ஹைட்டு. ஓகேங்களா? பேஸ்னால் என்னப்பா? அடிப்பக்கம் × உயரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ, இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ மல்டிப்புளில் தான் உங்களுக்கு வரப்போகுது, அதனால் பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்கள், ½ × 45 × 28 என்ன? அடிச்சு போட்ட ஆன்சர். 2 2 14 2 28. இது இன்னும் பெருக்கி போட்டு பாருங்கள். 45 × 14 நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 10ஆல் பெருக்குனா ஒரு 450. 4ஆல் பெருக்கி பாருங்கள். 4 5 20, ரிமைனிங் 2. நன்னங்கு 16 + 2 எவ்வளோப்பா? 18. அப்போ 0 ஒரு 3 வரும். கடைசியாக 30ன்னு முடியறது எதுப்பா? ஸோ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். இல்லை எனக்கு அந்த டைமில் ட்ரிப்ளட்ஸ் மறந்து போச்சு, அப்போ என்னங்க பண்ணுறது? ஓகேங்களா? நல்லா பாருங்கள், ட்ரிப்ளட்ஸே எனக்கு மறந்து போச்சு, அப்போ என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு நீங்கள் யூனிட் டிஜிட், அந்த கடைசி இலக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அது செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் பண்ணுமான்னு கிராஸ் செக் பண்ண முடியும் நம்மளால். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஸ்கொயர்னு இருக்குது. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னப்பா? 53 தான். ஓகேங்களா? அப்போ 53ஓட ஸ்கொயர், அந்த 3 ஸ்கொயரை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா? 9. நான் நல்லா பாருங்கள், கடைசி இலக்கம் யூனிட் டிஜிட்டை மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், 45 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோப்பா? 25, 5ன்னு முடியும். அடுத்து 8 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோப்பா? 64. ஸோ 4 முடியும். இப்போ பாருங்கள், 5 + 4 எவ்வளோப்பா? 9. அப்போ LHS லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் சமமாக வராங்க. அப்போ கண்டிப்பாக இது செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 99.99% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு மோஸ்ட்லி குழப்ப மாட்டான். ஓகேங்களா? உங்களுக்கு மோஸ்ட்லி குழப்பையெல்லாம் தரமாட்டான், ரொம்ப ஈஸியாக தான் தருவான். அதனால் நீங்கள் தாராளமாக அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு போட்டு வரலாம். எனக்கு ட்ரிப்ளட்ஸே மறந்து போச்சுங்க அப்படின்னா கூட அந்த ஆன் த ஸ்பாட்டில் இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஒரு சைடை கொண்டு போயிடுங்க. 53 தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக 3 ஸ்கொயரை ஒரு பக்கமாக கொண்டு போயிடுங்க. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 தான், 8 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இந்த டிஜிட்டை கூட்டி பார்த்தா 9. ஸோ ரைட் சைட்லேயும் 9 வராது. அப்போ இவங்க பித்தாகரஸ் தியரத்தின் கீழே தான் வராங்க. அப்போ செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இன்னொரு வழி என்னன்றதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லைங்களா? அனைத்து பக்கங்களும் வெவ்வேறு இருந்தால், நல்லா பாருங்கள், அனைத்து பக்கங்களும் வெவ்வேறு இருந்தால் நம்ம என்னப்பா பண்ணுவோம்? S × S - A, S - B, S - C. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஈவன் இது செங்கோணம் முக்கோணமாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா எதுக்கானது? வெவ்வேறு பக்கங்களே இருக்கும். ஓகேங்களா? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்றது வேறு வேறு பக்கம் இருக்கும். வேறு வேறு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிங்க. அப்புறம் செமி பெரிமீட்டர்லேருந்து ஒரு சைட் லென்த்தை மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து செமி பெரிமீட்டர்லேருந்து அடுத்த சைட் லென்த்தை மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து செமி பெரிமீட்டர்லேருந்து இந்த 3வது சைட் லென்த்தை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 105 சென்டிமீட்டர், 137 சென்டிமீட்டர், 88 சென்டிமீட்டர் உள்ள அந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. சைட் லென்த்து வேறு வேறு இருக்குது. அசமபக்க முக்கோணத்துக்கு ஏரியாக்கான ஃபார்முலா என்னவோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரிப்ளெட் வந்து ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ட்ரிப்ளெட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா செங்கோண முக்கோணமாக இருக்கலாம். செங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா?
half into base into height அவ்வளோதான். ஓகேங்களா, ஜஸ்ட் பெருக்கி போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அதுவே நீங்கள் ஸ்கேலியன் ட்ரையாங்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறீங்கன்னா s into s minus a, s minus b, s minus c, இது கொஞ்சம் பெரிய கால்குலேஷன். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, இருக்கிறதுலே பெரிய சைடு என்னப்பா, இந்த 137. இதை ஒரு பக்கமாக கொண்டு போயிடுறேன். 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எப்படிப்பா முடியும்? ஜஸ்ட் யூனிட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்து செக் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு முடியும். ஓகே, அடுத்து பாருங்களேன், 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எப்படிப்பா முடியும்? 4ன்னு முடியும். அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் எப்படிப்பா முடியும்? 5ன்னு முடியும். இப்போ பாருங்கள், LHSம் RHSம் சமமாக இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு செங்கோண முக்கோணத்தை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ half into base, இப்போ பாருங்களேன், இருக்கிறதுலே மிக நீளமான பகுதி என்னவோ அது ஹைப்போட்டனஸ், அந்த கர்ணம் பக்கம். ரிமைனிங் இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேபி இது அடிப்பக்கமாக இருக்கலாம், இல்லை இது அடிப்பக்கமாக இருக்கலாம், இல்லை இது உயரமாக இருக்கலாம், இது உயரமாக இருக்கலாம். நமக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா ரெண்டு பேரையும் பெருக்கி தான் போட போகிறோம். ஸோ 105 into 88 அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 2 44 into 2 எவ்வளோப்பா? 88. இப்போ 44ஆல் பெருக்கி பாருங்கள். இப்போ 4ஆல் பெருக்கணும் நமக்கு எவ்வளோப்பா? 4 5 20, ஒரு நாள் 4 0. அகெயின் ஒரு 4ஆல் பெருக்கினீங்கன்னா ஒரு 420. அப்போ 4620 எங்கேப்பா இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் கொடுத்துட்டு அதன் பரப்பளவு என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ சைட் லென்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அசம பக்க முக்கோணத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் பண்ணுமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸி. ஏன்னா ஃபார்முலா என்னப்பா? செங்கோணம் முக்கோணத்துக்கு ஸோ half into base into height. அதுவே ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கு என்னப்பா சொல்லுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a, s minus b, s minus c. இந்த கேல்குலேஷன் அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு ஒருவேளை செங்கோண முக்கோணம் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு முக்கோணத்தோட சைடு கொடுத்துட்டு அது செங்கோண முக்கோணம் ஃபார்ம் பண்ணுமான்றதை நம்ம எதைப்படி சொல்லுவோம்? பித்தாகரஸ் தியரத்தின் படி தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய பக்கம் இதுப்பா 146. அப்போ பாருங்கள், 146 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்குப்பா சமமாக இருக்கும்? 96 ஸ்கொயர் ப்ளஸ் 110 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு கடைசி இலக்கத்தை மட்டும் வச்சு செக் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் பண்ணால் எப்படிப்பா முடியும்? 6. இந்த இடத்துல 6 ஸ்கொயர் பண்ணால் எப்படிப்பா முடியும்? அதே 6. 0 ஸ்கொயர் பண்ணால் 0. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்குது. 6 + 0 6 தான் வரப்போகிறார். அப்போ பாருங்கள், கண்டிப்பாக இந்த கொடுத்துருக்கிறது அப்படின்றது செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் பண்ணும். இப்போ பாருங்கள், half into பேஸோட வேல்யூ என்னப்பா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இருக்கிறதுலே மிகப்பெரிய பக்கம் என்னவோ அதான் கர்ணம். அப்போ ரிமைனிங் ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று பேஸாக இருக்கும், இன்னொன்று ஹைட்டாக இருக்கும். ஜஸ்ட் இது ரெண்டும் ப்ராடக்ட்டில் தான் இருக்க போகுது. அதனால் நான் அப்படியே பெருக்கி எழுதிக்கிறேன். ஸோ இன்ட்டு 110 இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், 48 அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 11 அதாவது 110 into 48 ஜஸ்ட்டு பெருக்கி எழுதினாலே ஆன்சர் 8 8. அந்த 0 அப்படியே வரப்போகுது. கடைசியாக 80ன்னு முடியக்கூடிய ஆப்ஷன் எங்கே தான்ப்பா இருக்கார்? ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்கார். ஸோ பார்த்தோன்னே சூஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களா. இப்போ இதெல்லாம் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 சம் நான் ஹோம்ஒர்க்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ஒரே மாடல்லே அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஒரு 2-3 சம் மேலே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் டிஸ்கஷன் குரூப் இருக்கும். ஓகேங்களா, அதில் கேளுங்க. ஸோ நானும் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுவேன். இன்னும் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாராவது உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் இப்போ நான் கிளாஸில் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மெட்டீரியல்லாம் எங்கே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ப்பா. அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு கொஷின் பேப்பர் அந்த ஃபார்மேட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. 2 நிரப்பு கோணங்களின் அளவுகளின் வித்தியாசம் 22 டிகிரி. பெரிய கோணத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னன்னு தெரியணும். நிரப்பு கோணம்னா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். 2 ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா, 2 கோணத்தோட கூடுதல் 90 டிகிரியாக இருந்தால் அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ பாருங்கள், 2 ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிளை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது ஆங்கிளை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இதோட கூடுதல் அப்படின்றது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இதுக்கு பேர் தான் நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒருத்தர் இருக்காருப்பா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 கோணத்தோட கூடுதல் 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கோணத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது கோணத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இதோட கூடுதல் 180 டிகிரியாக இருந்தால் அதுக்கு பேர் மிகை நிரப்பு கோணம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்கான்? 2 நிரப்பு கோணங்களின் அளவுகளின் வித்தியாசம். ஓகேங்களா, இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது 22 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டான்.
கொடுத்துட்டு பெரிய கோணத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்களே பாருங்களாப்பா, ரெண்டு கோணத்தை ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி தான் வரப்போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தால் தான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றதே சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிளை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ஆங்கிள் எப்படி இருக்க போகிறாரு, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 22, ஒரு 22 டிகிரி அதிகமாக இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்படி இருந்தால் தானே உங்கள் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எடுக்கும்பொழுது 22 டிகிரி அப்படின்றது வரும். அப்போ இதோட கூடுதல் அப்படின்றது எவ்வளோப்பா, கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 2x இந்த பக்கம் 90ல் 22 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், ஒரு 68. ஓகேங்களா? இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 34 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு ஆங்கிள் அப்படின்றது 34, இன்னொரு ஆங்கிள் எவ்வளோப்பா, 34 + 22 எவ்வளோப்பா, 56. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க ரெண்டு பேருக்கான வித்தியாசம் அப்படின்றது 22 டிகிரி வரும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒருத்தர் இருக்கார், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒருத்தர் இருக்கார். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டு பேரோட கூடுதல் அப்படின்றது 180 டிகிரி. இது தெரிஞ்சால் ஆன்சர். ஓகேங்களா? தெரியலனா கஷ்டம், தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கான கொஷின் என்னப்பா, ஆக்சுவலி பெரிய கோணத்தின் அளவை காண்க. இப்போ ஒரு கோணம் 34, இன்னொரு கோணம் என்னப்பா 56. இருக்கிறதுலே பெருசு யார், 56. எங்கே இருக்காரு, ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா, ரொம்ப முக்கியமான கொஷின். இதே மாடல்லே 10 கொஷினுக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசிடி அப்படின்றது ஒரு நாற்கரம், ஒரு குவாட்ரிலேட்டரல். ஓகேங்களா? குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது 4 சைடை வச்சுருந்தாலே அதுக்கு பேர் குவாட்ரிலேட்டரல். ஓகேங்களா? அதை பண்புகளை அடிப்படையாக கொண்டு தான் ஸோ ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, இந்த மாதிரி ட்ரப்பீசியம், இந்த மாதிரி பல வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது ஒரு பொதுவான பேர் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஆங்கிள் ஏ கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாருங்களேன், ஆங்கிள் சி மற்றும் ஆங்கிள் டியின் இரு சமவெட்டிகள், அதோட பைசெக்டார். ஓகேங்களா? அதோட ஆங்கிள் பைசெக்டார், ஆங்கிள் சி ஆங்கிள் டியோடைய பைசெக்டார் ஓவில் சந்திக்கின்றன. ஆங்கிள் டிஓசி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரிலேட்டரல், நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஏபிசிடின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது என்னப்பா சொல்கிறான், ஆங்கிள் ஏ அப்படின்றத அவனே கொடுத்துட்டான். ஆங்கிள் ஏ அப்படின்றது 32 டிகிரி, அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆங்கிள் பி அப்படின்றது 58 டிகிரி, அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன். ஆங்கிள் சி மற்றும் ஆங்கிள் டியின் இரு சமவெட்டிகள். இப்போ ஆங்கிள் சி எங்கேப்பா இருக்கார், இங்கே இருக்கார். ஓகேங்களா? அதோட இரு சமவெட்டி, அதோட பைசெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை டிகிரி எனக்கு இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் இந்த ஆங்கிள் அப்படின்றது பாதி பாதியாக பிரியுதுன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே எத்தனை டிகிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆங்கிள் அப்படின்றது பாதி பாதியாக பிரியுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து மீட் பண்ணிக்கும், அதுக்கு பேர் தான் ஓ அப்படின்றாங்க. அந்த ஓவில் மீட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள் டிஓசி என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. டிஓசி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் டிஓசி என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது அது ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? அது ப்ரூஃப் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி a+b² ஃபார்முலா அப்படின்றது அதை டெரிவ் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு வந்த வழி தேவையில்லை, நமக்கு ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் தெரிஞ்சால் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஆங்கிள் டிஓசி அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி அதில் பாதி. ஓகேங்களா? இது ஒரு டெரிவ்டு ஃபார்முலா, வேறு எதுவும் கிடையாது. ஆங்கிள் டிஓசி அப்படின்றது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பியில் பாதி. இதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஆங்கிள் பியும் கியூவும் கொடுத்துட்டு இந்த எஸ்ஆர் இது ரெண்டும் வெட்டிக்கிற பகுதி. ஓகேங்களா? இந்த வெட்டிக்கிற இடத்துக்கு டீன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் எஸ்டிஆர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா, ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ அதில் பாதி. அவ்வளோதான், தெரிஞ்சுக்கோங்க. இதே ஃபார்முலா தான், வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டு ஆங்கிள் மீட் பண்ணுது, அந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் எனக்கு தேவை அப்படின்னா ரிமைனிங் இருக்க ரெண்டு ஆங்கிளையும் கூட்டி அதை ரெண்டால் வகுத்துக்கோங்க. இப்போ 58 + 32 எவ்வளோப்பா, 90. 90ல் பாதி எவ்வளோப்பா, 45. எங்கேப்பா இருக்காரு, ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்ச ஒரே ஸ்டெப்பு தான். அடுத்து பாருங்களாப்பா, குவாட்ரிலேட்டரல். ஓகேங்களா? நாற்கரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த மூளை விட்டங்கள் நல்லா பாருங்களேன். மூளை விட்டங்கள் என்னப்பா, ஸோ இந்த கார்னரும் இப்படி வெட்டிக்குது. ஓகேங்களா? வெட்டிக்கும் பொழுது 4 பார்ட்டாக பிரியுது. ஓகேங்களா? 4 பகுதிகளாக, அப்போ 4 பரப்பளவாக இந்த இடத்துல பிரியுது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு டெரிவ்டு ரிசல்ட் இருக்குது. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது குவாட்ரிலேட்டரல், 4 சைடு இருந்தாலே அது பொதுவான ஃபார்முலா. இதில் ரெக்டாங்கிள்னு அவன் சொல்லி கொடுக்கலாம், இல்லை சதுரம்னு சொல்லி கொடுக்கலாம், ட்ரப்பீசியம்னு சொல்லி கொடுக்கலாம். நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவன் குவாட்ரிலேட்டரல் 4 சைடு இருக்குன்னு சொல்லிட்டான். இந்த மூளை விட்டங்கள் இந்த மாதிரி ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுது, அது மூலயமா ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியா எல்லாமே எப்படி இருப்பார் அப்படின்னா
இப்போ நான் சொல்ல போகிற ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது எதிரில் இருக்கும் பார்த்தீங்களா பரப்பளவு. இப்போ பாருங்களேன், A1 × A2. ஓகேங்களா? இதோட பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A3 × A4. நீங்கள் நல்லா பாருங்கள், A1 A2 நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எந்த பார்ட்டுன்னு பார்க்கணும். ஓகே, இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடில் இருக்குது, இதை ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடில் இருக்குது, இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். ஸோ இதோட பெருக்கல் பலனானது இது ரெண்டுத்தோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. முக்கோணத்தின் பக்கங்கள் 3:4:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிறதா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரேஷியோவை பார்த்தோன்னே நீங்கள் முடிவு பண்ணலாம் 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ இல்லைனா இதோட மல்டிப்ளிகேஷனில் எதுவாக இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நம்ம முக்கியமான ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினை படிங்களேன். ஒரு சதுரத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவுக்கு சமமாக உள்ளது. ஓகே, அவற்றின் பரப்பளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. யார்? அந்த முக்கோணத்துக்கும் சதுரத்துக்கும் இடையிலான வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. எனில் முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அல்டிமேட்டாக நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த முக்கோணத்தோட சுற்றளவு சுற்றி இருக்கிற அளவு எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களாப்பா. 4 + 3 எவ்வளோப்பா? 7. 7 + 5 எவ்வளோப்பா? 12x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரேஷியோ இல்லைங்களா? ஏதாவது பொதுவான மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் எக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். அப்போ கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் அப்படின்றது 12ஓட மல்டிப்ளிகேஷனில் வந்தே ஆகணும். எங்கேப்பா இருக்காரு? இப்போ 56 பாருங்களேன், வருமா? வராது. ஏன்னா 4 12 48, 5 12 60 தான் வரும். அப்போ 48ன்றது எங்கேப்பா இருக்காரு? ஆப்ஷன் டி மட்டும் தான் இருக்காரே தவிர ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷனும் வரவே வராது. ஸோ பார்த்தோன்னே இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். கொஷின் பார்க்குறதுக்கு ஏதோ 2-3 லைன் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, என்னால் அப்படி சூஸ் பண்ண முடியல, இல்லைனா ஒரு 2 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12ஓட மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறது? நார்மல் மெத்தடாலஜி போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை 2 ஆப்ஷன் 12ஓட மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சுன்னா நார்மல் மெத்தடாலஜி. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், அந்த பரப்பளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரு, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கான வித்தியாசம். இப்போ இதோட சைடை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான ஏரியா என்னப்பா? A² அப்படின்னு எடுப்பேன். இப்போ அதுவே இந்த இடத்துல வந்து பாருங்களேன், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 5. எக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. 3x, 4x, 5x. ஸோ இதோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா? ½ × பேஸ் × ஹைட்டு. பேஸ் என்ன வரும்? 4x, ஹைட் என்னப்பா? 3x. அப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 6x² அப்படின்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 6x²க்கும் ஓகேங்களா இந்த ஏரியா யார்? இந்த சதுரத்தோட ஏரியா, இந்த ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் நல்லா பாருங்கள். வித்தியாசம் இதில் யார் பெருசாக இருப்பாங்க, யார் சின்னதாக இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு வேறு என்ன க்ளூ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு சதுரத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவுக்கு சமமாக உள்ளது. சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ 4a அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? முக்கோணத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஒரு 12xன்றது தெரியும். இது ரெண்டும் நல்லா பாருங்கள் சமம்னு சொல்லிட்டான், நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ 1 4 4 3 12. அப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? 3x அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த 6x² அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஏக்கு பதிலாக 3xன்னு எழுதுனா என்னப்பா ஏக்கு பதிலாக 3xன்னு எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 9x² கிடைக்கும். இதுக்கான வித்தியாசம் ஜஸ்ட்டு இந்த பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணுறது. 9x²ல் 6x² போனால் எவ்வளோப்பா? 3x². அப்போ அந்த 3x²க்கான வேல்யூ அப்படின்றது தான் 48. 1 3 3 16 3 48. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்னப்பா வருவார்? 4. அப்போ எக்ஸோட மதிப்பு அப்படின்றது 4. நம்மளை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டான்? முக்கோணத்தின் சுற்றளவு. ஓகேங்களா? சுற்றளவு மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு எவ்வளோப்பா கிடைக்குது? 12x. அப்போ 12 × 4 எவ்வளோப்பா? 48. எங்கே இருக்கார்? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லாமல் நம்மளால் பார்த்தோன்னே சூஸ் பண்ண முடியும். எப்போது அந்த லாஜிக்கை புரிஞ்சிக்கும் பொழுது. ஓகே, நம்மளை கேட்டுக்கிறது முக்கோணத்தின் சுற்றளவு. அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 12ஓட மல்டிப்ளிகேஷனில் வராங்க. நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு? 12ஓட மல்டிப்ளிகேஷனில் வராருன்னு தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். ஒருவேளை 2 பேர் வந்துட்டாங்க, 12ஓட மல்டிப்ளிகேஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த நார்மல் மெத்தடாலஜியை நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பக்கம் PQ 25 சென்டிமீட்டர், PR அப்படின்றது 25 சென்டிமீட்டர், QR அப்படின்றது 40 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம் PQRின் QR பக்கத்திற்கான குத்துயரத்தின் நீளம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆல்டிடியூட் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. அதாவது குத்துயரம் உயரம் எல்லாமே சமம் தான். அதே மாதிரி ஆல்டிடியூடு ஹைட் எல்லாமே சமம் தான். ஓகேங்களா?
அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பக்கத்தை மென்ஷன் பண்ணி அதோட ஹைட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். ஓகேங்களா? இப்போ ட்ரையாங்கிளுக்கு எப்படி நம்ம ஹைட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கத்தை அடிப்படையாக வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஹைட் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன்னா இதோட ஆப்போசிட் ஓகேங்களா, எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அந்த வேர்டெக்ஸ்லேருந்து நான் 90 டிகிரி வரையணும். இந்த வரையணும் பார்த்திங்கன்னா இந்த லென்த், இதுக்கு பேர் தான் ஹைட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை நான் இந்த பேஸை அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா வேர்டெக்ஸ், இந்த உச்சி புள்ளியிலேருந்து ஒரு 90 டிகிரி வரையணும். இந்த லென்த்துக்கு பேர் தான் ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அதே வேலையை தான் இங்கே வந்து நான் பார்க்க போகிறேன். முக்கோணம் PQR அவனே சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான்? PQR அப்படின்னு சொல்லிட்டான். ரெண்டு பக்கத்தோட லென்த் அப்படின்றது சமமாக கொடுத்துருக்கான். PQ அப்படின்றது 25 சென்டிமீட்டர், PR அப்படின்றது 25 சென்டிமீட்டர், QR அப்படின்றது என்னப்பா ஒரு 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தோட QR பக்கத்திற்கு இதோட குத்துயரம் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து நான் ஒரு 90 டிகிரி வரைஞ்சேன் அப்படின்னா இதுதான் அந்த ஹைட்டு. ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்ப்பா? ஃபஸ்ட்டு இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது. அப்போ இரு சமபக்க முக்கோணம் ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிளுக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஏரியாக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா b/4 √4a² - b². ஏன்றது என்னப்பா, இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஏ. ஸோ இன்னொரு பக்கம் வேரியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி ஹைட்டுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ × √4a² - b². ஓகேங்களா? இந்த இடத்துல ஏ அப்படின்றது என்னப்பா, இரண்டு பக்கம் சமமாக இருந்தால் அதான் ஏ, இன்னொருத்தர் தான் இந்த பி. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஆன்சர். ஃபார்முலா அப்படின்றது மஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், ½ × √4a². 4 × ஏன்றது என்னப்பா 25 ஸ்கொயர் பண்ணால் 625 -b². இப்போ 40 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், ஒரு 1600. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ½ √ இப்போ பாருங்களேன், 4 × 24 எவ்வளோப்பா, சார் 4 எவ்வளோப்பா 24, 2400. 4 × 25 எவ்வளோப்பா 100, 2500. அப்போ 2500ல் 1600 போனால் ரிமைனிங் எவ்வளோப்பா, ஒரு 900. ஸோ 900க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 30 அப்படின்றது கிடைக்கும். 30ல் பாதி எவ்வளோப்பா 15. எங்கே இருக்கார்? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஒரே ஸ்டெப்பு தான், எடுத்து எழுத போகிறீங்க, அப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறீங்க. தெரியலனா அப்படின்னா விட்டுட்டு வர வேண்டியதான், வர வழி கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. XYZ என்ற முக்கோணத்தின் அடிப்பகுதி YZ இருபுறமும் நீட்டிப்பதன் மூலம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணத்தை வரைவோம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, XYZன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா YZ அப்படின்ற பகுதியை ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களாமா. ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ வெளிக்கோணங்கள் அந்த நீட்டிப்பதன் மூலம் வெளிக்கோணங்கள் அவுட்ரு சைடில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதை நமக்கு கொடுத்துட்டான். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறான். ஓகேங்களா? இப்போ இந்த ஆங்கிள் பாருங்களேன், நான் இதை 110ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இதை 115ன்னு எடுக்கிறேன். எனக்கு தேவை என்னது, எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னா அதோட கோணம் அப்படின்றது 180 டிகிரி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனை டிகிரியில் இருக்கணும், 180 டிகிரியில் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு நேர்கோடு கரெக்டாப்பா, இது ஒரு நேர்கோடு. அப்போ இதோட ஆங்கிள் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன், 180 டிகிரி சொல்லிட்டேன். இது வரைக்கும் 110. அப்போ இந்த பக்கம் எவ்வளோப்பா, ஒரு 70 டிகிரி. கரெக்டுங்களா? அதே மாதிரி பாருங்களேன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஸ்ட்ரைட் லைனுக்கு எத்தனை டிகிரி இருப்பார், 180 டிகிரின்னு தெரியும். அப்போ இது வரைக்கும் 115 போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரி இருப்பார், 65 டிகிரி இருப்பார். ஓகேங்களா? முக்கோணத்தின் கூடுதல் எவ்வளோப்பா, 180 டிகிரி. இப்போ பாருங்கள், இது ஒரு 70, இது ஒரு 65. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருவார், 135 டிகிரி வருவார். முக்கோணத்தோட கூடுதலே 180 தான். அதில் 135 டிகிரி இங்கேயே போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 45 டிகிரி தான் இங்கே இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அதாவது இந்த 180ல் 70யும் மைனஸ் பண்ணுறேன், 65யும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா, 180ல் 135 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு 45 இருப்பார். ஸோ அந்த ஆள் தான் இங்கே இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்து என்ன கொஸ்டின் கேட்குறான், எக்ஸின் அளவு, எக்ஸோட அளவு தான் கண்டுபிடிச்சிட்டோமே. ஆனால் நம்ம ஆப்ஷனில் டேரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி அவன் கொடுக்கல. நல்லா பாருங்கள், ஆப்ஷனில் டேரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஏதோ கண்டிஷன் மாதிரி கொடுக்குறான். 1/4 ஆஃப் த ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள் என்னப்பா, அந்த 180 டிகிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 180 டிகிரியில் 1/4 அப்படின்றது தான் இந்த எக்ஸான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணி பாருங்கள்,
நன்னாங்கு 16, ஐநாங்கு 20. ஓகேங்களா? எஸ், கரெக்டாக வராரு. அந்த ஸ்ட்ரைட் லைனில், அந்த ஸ்ட்ரைட் ஆங்கிளில் 1/4 தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஒருவேளை இதில் வரல அப்படின்னா அடுத்தடுத்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வரல அப்படின்னா அடுத்தடுத்து செக் பண்ண போகிறீங்க. 1/4 ஆஃப் த ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஆங்கிள்லாம் 90 டிகிரி. ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரைட் ஆங்கிள்லாம் 90 டிகிரி. அதே மாதிரி ஈக்குவல் டு த ரைட் ஆங்கிளா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லைனா 3/4 டு த ரைட் ஆங்கிளான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த 90 டிகிரியை வச்சு அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி வருதா வரலையான்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஆப்ஷன் ஏலே வந்துருச்சு, அதனால் ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ஏபிசிடி என்ற நாற்கரத்தில், ஓகேங்களா, இப்போ 4 சைடு இருக்கிற மாதிரி நான் ஒரு டயக்ராமாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன், ஏபிசிடின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆங்கிள் ஏ அப்படின்றது கொடுத்துட்டாங்க, எவ்வளோப்பா, 62 டிகிரி. ஆங்கிள் பி அப்படின்றது எவ்வளோப்பா, ஸோ 19 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சி மற்றும் டியின் இரு சமவெட்டிகள். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் சி, ஆங்கிள் டி, இதோட ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்றது ஓன்ற பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. டிஓசியோட அளவு என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிஓசி நம்மளை பார்த்து யாராவது கேட்குறாங்கன்னா, ரிமைனிங் 2 ஆங்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதில் பாதி, அதாவது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி, இதில் பாதி, அவ்வளோதான். ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 62 ஒரு வேளை 18ன்னு இருந்தால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், ஒரு 80. அப்போ இந்த இடத்துல 81. 81ல் பாதி எவ்வளோப்பா, 40.5. எங்கே இருக்கார், ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்ச ஆன்சர், இல்லைனா கஷ்டம். நெக்ஸ்ட்டு ஸோ இதே மாடலே நிறைய சம் இருக்குப்பா, நான் அதெல்லாம் ஹோம்ஒர்க்காக மார்க் பண்ணுறேன். ஸோ நீங்களே போட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாடலில் 2 சம் போட்டுரும். நம்ம நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஆன்சர் வரல அப்படின்னா டவுட் கேளுங்க. நம்ம கிளாஸில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, ஸோ நான் கிளாஸில் நடத்துகிற மெட்டீரியலோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை போய் எனேபிள் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சேனல் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ரெஃபர் பண்ணுங்கப்பா. இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேப்பா. இது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாடல் தான், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இந்த கொஸ்டின் ஒரு மாடலுக்கு போட்டு காமிக்கிறேன். PQRS என்ற நாற்கரத்தில், ஓகேங்களா, ஒரு குவாட்ரேட்டரல் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன். என்ன வைக்கிறேன், PQRSன்னு பேர் வச்சுக்கிட்டேன். 4 சைடு இருந்துட்டால் போதும், அதான் நாற்கரம், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து பாருங்களாப்பா. ஆங்கிள் R, ஆங்கிள் Sஓட இரு சமவெட்டிகள் T என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. நல்லா பாருங்கள். ஆங்கிள் RS, ஓகேங்களா, இது ரெண்டும் இப்படி வெட்டிக்குதாமா. வெட்டிக்கிட்டு எந்த புள்ளியிலப்பா, டீன்ற புள்ளியில் மீட் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த STRோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் STR நல்லா பாருங்கள். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடைப்பட்ட டீயோடைய வேல்யூ எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க, 36 டிகிரி. P மற்றும் Qவின் விகிதம். ஓகேங்களா? இப்போ PQ இதோட ஆங்கிளுக்கு ரேஷியோ சொல்லி வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டு, அப்போ 3xன்னு எடுக்கலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டு, ஸோ 5xன்னு எடுக்கலாம். ஸோ ஆங்கிள் Q மற்றும் ஆங்கிள் P அளவுகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். ஓகேங்களா? வேறுபாடு அப்படின்றது என்னப்பா, இது 5x இருக்காரு, இது 3x இருக்காரு, 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னது, ஸோ 2x. 2 பார்ட் நம்ம எப்படினாலும் எடுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுக்கலாம், யூனிட்னு எடுக்கலாம், பார்ட்டுன்னு எடுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னப்பா தெரியும், இந்த மாதிரி ஒரு நாற்கரம் கொடுத்துட்டு உள்ள 2 ஆங்கிள் வெட்டிக்குதுன்னா நம்ம என்ன ஃபார்முலா படித்து வச்சுருக்கோம். இப்போ ஆங்கிள் STR அப்படின்றது எதுக்குப்பா சமமாக இருப்பார், ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q டிவைட் பை 2. கரெக்டுங்களா? இந்த STRோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, 36 டிகிரின்றது கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆங்கிள் Pயும் ஆங்கிள் Qயும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8x, ஸோ டிவைட் பை 2ன்னு எழுதுவேன். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 4 8, அகைன் 4 4 4, 9 4 36. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ அப்படின்றது என்னப்பா, 9. ஓகேங்களா? ஸோ நமக்கு வித்தியாசம், நம்மளை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்குறான், ஆங்கிள் Qக்கும் ஆங்கிள் Pக்கும் இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ வித்தியாசம் அப்படின்றது என்னப்பா, 2 பார்ட்டு. எக்ஸோட வேல்யூ 9னா 2 × 9 எவ்வளோப்பா, 18. எங்கே இருக்காரு, ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. 35 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, 21 சென்டிமீட்டர் நீளமுள்ள பக்கத்திற்கு அதன் குத்துயரத்தின் நீளம் என்ன, அதோட ஆல்டிடியூட் என்னப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த பக்கத்திற்கு அதோட ஆல்டிடியூட் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். ஃபஸ்ட்டு இதோட சைடை பாருங்கள். ஸோ 35, 21, 28 இதில் ஏதாவது பொதுவாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியுதா? ஓகேங்களா? கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்ளட்ஸ் படி வந்துச்சு அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் போடணும்.
இதில் பாருங்களேன் 35 21 7வது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகுமா? 7 35. ஸோ 3 21 4 28. கண்டிப்பாக இது ட்ரிப்ளட்ஸ், இது கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பார்ட்டை இங்கே போட்டுருவேன். ஸோ ரிமைனிங் யாருப்பா? ஒருத்தர் 21, இன்னொருத்தர் 28. ஓகேங்களா? நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்டான்? அந்த 21 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள அதன் குத்துயரம். இப்போ பாருங்களேன், இந்த பக்கத்திற்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த பேஸுக்கு எனக்கு ஆல்டிடியூடு தேவை அப்படின்னா இந்த ஆப்போசிட் உச்சியிலேருந்து 90 டிகிரி வரையணும். ஆல்ரெடி 90 டிகிரி வரைஞ்சி தான் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது 90 டிகிரி வரைஞ்சிருக்கிறது தான். அப்போ பாருங்கள், இந்த பேஸோட அந்த ஹைட் அப்படின்றது என்னப்பா? 28 சென்டிமீட்டர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை இல்லை, நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்பொழுது இப்படி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல 21 எடுத்துட்டேன், இந்த பக்கம் 28 எடுத்துட்டேன், இந்த பக்கம் 35 எடுத்துட்டேன். நமக்கு என்ன தெரியும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குன்றது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 21 பக்கம் இங்கே இருக்குது அப்படின்னா இதோட என்னப்பா? ஆப்போசிட் வெர்டெக்ஸ் இதுதான். அப்போ இங்கேருந்து 90 டிகிரி வரைஞ்சாலும் இந்த இடத்துல தான் வருவார். ஓகேங்களா? அப்போ இது பேஸாக வச்சுட்டு நான் ஹைட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தான் வருவார்? அந்த 28 இன்னொரு சைடு தான் வரப்போகிறாரு. இந்த ஹைப்போட்டனஸ் கர்ணம் பக்கம் எனக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு ஓரமாக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு சைடு எல்லாம் வேறு வேறு இருக்குது அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ண வேண்டியது ஒரு அவசியம், ரொம்ப அவசியம். த நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஒரு முக்கோணம் ஏபிசியை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இது ஏ, இது பி, இது சி. ஓகே, டியில் ஓகேங்களா பிடி பர்பண்டிகுலர் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கோடு போடுறாங்கன்னா இதுக்கு பேர் பர்பண்டிகுலர், செங்குத்து 90 டிகிரி வரைகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிடி பர்பண்டிகுலர் ஏசி, இந்த ஏசின்ற பகுதியில் ஓகேங்களா பிடி ஒரு செங்குத்து நான் வரைய போகிறேன், ஒரு 90 டிகிரி வரைகிறேன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் டிபிசி. ஓகேங்களா? எங்கே இருக்கார்? டி இங்கே இருக்கார். ஸோ பி இங்கே இருக்கார், சி இங்கே இருக்கார். இப்போ பாருங்கள், ஆங்கிள் டிபிசி அப்படின்றது எத்தனை டிகிரிப்பா? ஒரு 33 டிகிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிசியில் இ என்பது ஒரு புள்ளி. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இதான் பிசியோட லென்த் இங்கே இருக்கார். இ வந்து ஜஸ்ட்டு ஒரு புள்ளி, அவ்வளோதான். இப்போ டி அப்படின்றது செங்குத்துன்னு சொல்லியிருக்கான், இ அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு புள்ளிப்பான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லியிருக்கான்? ஆங்கிள் சிஏஇ எங்கேப்பா இருக்காரு? சி இங்கே இருக்கார், ஏ இங்கே இருக்கார், இ இங்கே இருக்கார். அப்போ இதை போய் கனெக்ட் பண்ணுறான். ஓகேங்களா? ஆங்கிள் சிஏஇ. ஓகேங்களா? அப்போ இந்த ஆங்கிள் அப்படின்றது எத்தனை டிகிரிப்பா சொல்கிறான்? 45 டிகிரி. ஸோ நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்குறான்? ஆங்கிள் ஏஇபி எங்கேப்பா இருக்கார்? ஏ இங்கே இருக்கார், இ இங்கே இருக்கார், பி இங்கே இருக்கார். ஸோ இந்த ஆங்கிள் என்ன? நல்லா பாருங்கள், இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறான். இப்போ நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும்? ஒரு முக்கோணத்தின் கூடுதல் 180 டிகிரி தெரியுமா இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நான் சொல்கிற ட்ரையாங்கிளை பாருங்கள். ட்ரையாங்கிள் பிடிசி இதை போய் பார்க்க போகிறேன். எங்கேப்பா இருக்கார்? ஒரு இருக்கார் பாருங்கள். ஸோ இவரை போய் நான் பார்க்குறேன். இதை பார்த்தா எனக்கு எப்படிப்பா இருக்கார்? இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிளோட முக்கோணத்தின் கூடுதல் அந்த கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி பார்க்கணும்? 180 டிகிரி. இந்த இடத்துல 90 டிகிரி போயிட்டார், ஒரு 33 டிகிரி இந்த இடத்துல போயிட்டார். நல்லா பாருங்கள். அப்போ பாருங்கள், மொத்தம் இருக்கிறதே 180 அப்படின்னா இதில் 90 + 33 எவ்வளோப்பா வருவார்? ஒரு 123 டிகிரி அப்படின்றது இங்கேயே போயிட்டார். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது தானே இங்கே இருப்பார். கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள், இதில் ரிமைனிங் எவ்வளோப்பா வருவார்? ஒரு 57 டிகிரி. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு 57 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்தது. பாதி ஆன்சர் இங்கேயே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த ஏஇபி இதான் கொஷின் கேட்குறாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், ஏஇசி இது ஒரு முக்கோணம் தான்ப்பா. இப்போ பாருங்கள், ஸோ இந்த லைன், அடுத்து இந்த லைன், இந்த லைன், இது ஒரு முக்கோணம் தாங்களே. ஓகேங்களா? இப்போ இந்த முக்கோணத்தோட கூடுதல் எத்தனை டிகிரி பார்க்கணும்? அதே 180 டிகிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு 2 வழியில் போடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிருங்க, இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு எத்தனை டிகிரின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு 180 டிகிரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வரப்போகிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம இந்த 180ல் மைனஸ் பண்ணி இங்கே போடலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 45 + 57 நமக்கு எவ்வளோப்பா? ஒரு 90, 100, 102 டிகிரி இருக்கார். ஓகேங்களா? அப்போ 102 டிகிரி இருக்கார் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரிப்பா இருப்பார்? 78 டிகிரி இருப்பார். ஓகேங்களா? அகெயின் பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு 180 டிகிரி. ஸோ இது வரைக்கும் 78 அப்படின்னா ரிமைனிங் இந்த இடத்துல வரக்கூடியவர் யார் தான்ப்பா இருப்பார்? 102 டிகிரி தான் இருப்பார். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் சொல்லலாம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? வெளிக்கோண பண்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு முக்கோணத்தோட ஏதேனும் ஒரு பகுதி அப்படி நீட்டி விடுறேன், எந்த பக்கம் வேணாலும் நீட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்டீரியராக ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா இந்த ஆங்கிள், இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் இது θ1ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த θ2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா θ1 + θ2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிள் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளோட சம்முக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தானே, இது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் எனக்கு தேவை. அப்போ இதோட இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு, இது 45 டிகிரின்னு எனக்கு தெரியும், இது 57 டிகிரின்னு எனக்கு தெரியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஒரு 57 + 45 ஒரு 102 டிகிரி கிடைப்பார். அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு 102 டிகிரி அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 78 தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 180 டிகிரியில் அந்த 78 மைனஸ் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். எங்கே இருக்கார்? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ ப்ராப்பர்ட்டி கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு இரு சம பக்கம் முக்கோணத்தின் இரு சம பக்கங்கள் ஒவ்வொன்றின் நீளம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் என்னப்பா? 78 சென்டிமீட்டர். இது லென்த் என்னப்பா? 78 சென்டிமீட்டர். அடிப்பகுதி எவ்வளோப்பா? ஒரு 60 சென்டிமீட்டர். ஓகேங்களா? முக்கோணத்தின் பரப்பளவு ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிளுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ b/4 √4a² - b². இதில் ஏன்றது யார்? இந்த சமமாக இருக்காருங்களா, இதான் ஏ. ஸோ இந்த பகுதி அப்படின்றது தான் பி. ஓகேங்களா? அல்டிமேட்டாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வரப்போகுது. உங்கள் ஆப்ஷனை வச்சு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பாருங்களேன். 75 4ஆல் டிவைட் ஆகாது. ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா மொத்த நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும், இல்லைனா இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்களேன், இங்கே 60 இருக்குது, 60 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்களேன், 65 இது 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த எதுவுமே எழுதவே தேவையில்லை, பார்த்தோன்னே சூஸ் பண்ணலாம். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி சம்லலாம் நீங்கள் டைம் சேவ் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமான கொஷின், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஷின் வந்தால் உங்களுக்கு டைம் கிடைக்கும், இல்லைனா டைம் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் முறையே ஏபி எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர். பிசி எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். சிஏ எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? முக்கோணம் ஏபிசியின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைப்பதன் மூலம் மற்றொரு முக்கோணம் உருவாகிறது. ஓகேங்களா? அந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்களாமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் இல்லைங்களா, இதோட மிட் பாயிண்ட் எவ்வளோப்பா? இப்படி பாதி பாதியே பிரிச்சுக்கிறேன். மிட் பாயிண்ட் அப்படின்றது பாதி பாதியே பிரிக்கிறது. அதே மாதிரி ஏசி இங்கே இருக்காருன்னா அதோட மிட் பாயிண்ட், அதை பாதி பாதியே பிரிச்சுக்கிறேன். இப்போ ஏபி இருக்காருன்னா அதை பாதி பாதியே பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? பிரிச்சுக்கிட்டு ஸோ இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த தியரத்தின் படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது. இப்போ பித்தாகரஸ் தியரம் அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மிட் பாயிண்ட் தியரம்னு ஒருத்தர் இருக்கார். அது என்ன சொல்லும், அந்த தியரம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இதுக்கு பேரலாக யாருப்பா? இவர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இவரோட லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 சென்டிமீட்டர் இருக்கா, அதில் பாதி தான் இங்கே இருக்கக்கூடியவர். இப்போ 6ல் பாதி என்னப்பா? 3 தான் இங்கே இருக்கும். அடுத்து பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரலாக எங்கே பார்க்காரு? இந்த 5 சென்டிமீட்டர், அதில் பாதி தான் இங்கே இருக்குன்னு சொல்வார். அப்போ 2.5. அடுத்து பாருங்களேன், வேறு எங்கே இருக்கார்? இந்த சைடு லென்த்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி. அப்போ எவ்வளோப்பா? 3.5. ஓகேங்களா? ஒரு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கார். அந்த தியரம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி உள்ளே ஒரு முக்கோணம் வரைய முடியும். அதோட சைடு லென்த் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரலல் சைடில். இப்போ பாருங்களேன், இது பேரலுக்கு யாருப்பா? இதுதான். இதுக்கு பேரல், இதுதான் கீழே இருக்கக்கூடியது தான். பேரலல் அப்படின்றது இணையாக போயிட்டே இருக்கும், எப்பொழுதுமே மீட் பண்ணாதப்பான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் பேரலாக இருக்கக்கூடியதில் பாதியாக தான் இருக்க போகுது. இங்கே 7 இருக்குது அப்படின்னா இங்கே 3.5, இங்கே 5 இருக்குன்னா இங்கே 2.5, அவ்வளோதான். இரண்டாவது முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. ஓகேங்களா? இப்போ இந்த உள்ளே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா முக்கோணம், அதோட சுற்றளவுன்னு என்னது? எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற அளவு கூட்டி சொன்னால் அதான் ஆன்சர். அப்போ எவ்வளோப்பா? இது ஒரு 2.5, இது ஒரு 3.5, நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஒரு 6. 6 + 3 எவ்வளோப்பா? 9. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ மிட் பாயிண்ட் தியரம்னு ஒருத்தர் இருக்கிறது தெரிஞ்சால் உங்களுக்கு ஆன்சர். இப்போ ஏபிசின்னு வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ளே ஒரு முக்கோணம் மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு முக்கோணம் உருவாகும். ஸோ இந்த லென்த்து எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லென்த்தில் பாதி. ஓகேங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை பாதி பாதியே பிரிக்கிறேன்னா இது ஒரு ஏ, இது ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ லென்த்து தான் இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக 2பின்னு வச்சுக்கோங்களேன். பாதி பாதியே பிரித்தா இது ஒரு பி, இது ஒரு பி. ஓகேங்களா?
ஸோ அப்போ இந்த இடத்துல லென்த் அப்படின்றது பி இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் 2Cன்னு வச்சுக்கோங்க. இந்த பாதி பாதியை பிரித்தா சிசி. ஓகேங்களா? அப்போ இதில் பாதி என்னப்பா, இந்த சி தான் எங்கே இருக்கும். அப்போ ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் போதும், இல்லைனா கஷ்டம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாடலாக நம்ம சம் போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. ஓகேங்களா? இதோட மெட்டீரியல், இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் எதில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்சென்டர் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளி இருக்கும், அதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா இன்சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, உள் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உள் மையம் எப்படி வரைவாங்க, அதுக்கு என்ன ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு போனோம்னா இந்த சம் ரொம்ப ஈஸி, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்கோணத்தோட ஒரு 3 கார்னர் ஏபிசி, 3 புள்ளியை நம்ம ஏபிசின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 3 இடத்துலையுமே ஆங்கிள் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகேங்களா? இந்த இடத்துல 3 கோணங்கள் இருக்கும். இந்த கோணங்கள் எல்லாமே பைசெக்ட் ஆகிட்டு ஒரு புள்ளியில் வெட்டிக்கும். அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு 40 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 டிகிரி பார்த்தீங்கன்னா 20 பிரியும். பைசெக்ட் ஆங்கிள் வந்து பைசெக்ட், இரு சம கூறிடும், இரு சம வெட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்கிள் சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாதி பாதியாக பிரியும். அது என்ன ஆங்கிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாதி பாதியாக பிரியும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் அப்படின்றது பாதி பாதியாக பிரியும். ஓகேங்களா? இப்படி பிரிஞ்சு வந்து ஒரு புள்ளியில் மீட் பண்ணிக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் இன்சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, உள் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரைவாங்க, வட்டம் வரைவாங்க. அதுக்கு பேர் இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மையமாக வச்சு ஒரு வட்டம் வரைவாங்க, அதுக்கு பேர் தான் இன் சர்க்கிள். இப்போ பாருங்கள், இன் சென்டர் எப்படி வரைவோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிள் பைசெக்டார், அவ்வளோதான். ஓகேங்களா? கோணங்களின் இரு சம வெட்டிகள், வேறு எதுவுமே கிடையாது. அங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அது பாதி பாதியாக வெட்டிக்குது. ஆங்கிள் பைசெக்டார், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மீட் பண்ணுது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு, அதுக்கு வந்து ஐஓ எப்படினாலும் அவங்க ஒரு பேர் கொடுப்பாங்க. அவங்க என்ன பேர் கொடுக்குறாங்களோ அந்த பேரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஐன்னு பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை தூக்கி தனியாக இப்போ டயக்ராம் வரையும் பாருங்கள். இல்லை மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஐன்னு பேர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் பிஐசி. ஓகேங்களா? இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. இந்த பிஐசி இங்கே இருக்குது, பி இருக்கார், இங்கே சி இருக்கார், ஐன்றவர் மேலே இருக்கார். இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் A/2. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படின்றது இது மேலே ஒரு உச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பாதி ப்ளஸ் 90 டிகிரி. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை நான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் பார்க்க போகிறேன், அதாவது ஏஐசி. நல்லா பாருங்களேன், ஆங்கிள் ஏஐசி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரி இருக்கும். ப்ளஸ்ஸு இதுக்கு நேராக நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிற உச்சி எதுப்பா, பி. அப்போ ஆங்கிள் பியில் பாதி, அவ்வளோதான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஐபி. நல்லா பாருங்களேன், ஆங்கிள் ஏஐபி அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ப்ளஸ் இதுக்கு மேலே இருக்கிற உச்சி என்னப்பா, அந்த பாயிண்ட் என்னப்பா, ஆங்கிள் C/2. அவ்வளோதான். ஓகேங்களா? 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சியில் பாதி. இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன் சென்டர் அப்படின்னா அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன் சென்டர் அப்படின்றது ஒவ்வொரு கார்னர்லேயும் இருக்கக்கூடிய ஆங்கிள், மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 3 ஆங்கிளையும் பாதி பாதியாக பிரித்து அந்த ஆங்கிள் பைசெக்டராக போகுது அப்படின்னா ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் இன் சென்டர். ஓகேங்களா? அதை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாங்கன்னா இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிஐசி தேவை அப்படின்னா 90 டிகிரி ப்ளஸ் இதுக்கு மேலே என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்குறோம், அதில் பாதி. இப்போ எனக்கு ஏஐபி தேவை அப்படின்னா 90 டிகிரி ப்ளஸ் இதுக்கு மேலே என்ன வெர்டெக்ஸ் இருக்கோ, அந்த உச்சி புள்ளி இருக்கோ, அதில் பாதி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஷினுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ நமக்கு என்னப்பா கொஷின் கொடுத்துருக்காங்க, MNR என்ற முக்கோணத்தில். ஓகே, ஒரு முக்கோணத்தை வரைகிறேன்ப்பா. ஸோ இது எம்மு, இது என்னு, இது ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் MNR. நல்லா பாருங்கள், ஆங்கிள் MNR எங்கே பார்க்காரு, எம்மு என்னு ஆறு. ஸோ இந்த ஆங்கிளை பற்றி பேசுகிறாங்க. மற்றும் ஆங்கிள் MRN எங்கே பார்க்காரு, ஸோ இந்த ஆங்கிளை பற்றி பேசுகிறாங்க. இரு சமவெட்டிகள், அந்த ஆங்கிளோட பைசெக்டாரை பற்றி பேசுகிறாங்க. பைசெக்டார்னால் எப்படி இருக்கும், பாதி பாதியாக பிரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி பாதி பாதியாக பிரியும். அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கிள் அப்படின்றது பாதி பாதியாக பிரியும். ஓகே, அவை ஓவில் வெட்டுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வெட்டிக்கும் பார்த்தீங்களா, இதான் ஓவாமா, NORO ஆகும் அப்படின்னு அவனே சொல்கிறான். ஓகே, ஆங்கிள் M அப்படின்றது 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்னப்பா நடந்திருக்கு, ஆங்கிள் பைசெக்டார். ஓகேங்களா? ஆங்கிள் பைசெக்டார்.
ஆங்கிள் பைசெக்டார்னு ஒரு வார்த்தையை கேட்டுற உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இன்சென்டர் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கோணங்கள் இரு சமவெட்டிகள் அப்படின்னு கொடுத்துட்டான், கோணங்களின் இரு சமவெட்டிகள் கொடுத்துட்டான் அப்படின்னாலே ஓகே உள்மையத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஓகே ஓவில் வெட்டிக்குது, ஆங்கிள் எம் கொடுத்துட்டான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், எம்ஆர்என். ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்து வச்சுருக்கான். ஓகே, நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்குறாங்க, ஆர்ஓஎன். ஓகேங்களா, ஆர் இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, என். ஸோ இந்த வேல்யூ கேட்குறாங்க. நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், இது தேவை அப்படின்னா 90 டிகிரி ப்ளஸ்ஸு இதுக்கு மேலே இருக்கிற வெர்டெக்ஸை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். மேலே யார், எம் இருக்கார், அதில் பாதி. ஓகேங்களா, ஸோ 60ல் பாதி எவ்வளோப்பா, 30. 90 + 30 எவ்வளோப்பா, 120. அவ்வளோதான். எங்கே இருக்கார், ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ உங்களுக்கு இன்சென்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி இந்த இடத்துல கொஷின் பாருங்களேன், எந்த இடத்துலையுமே இன்சென்டர் அப்படின்றத அவன் மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு தான் சொல்கிறான், கோணங்களின் இரு சம வெட்டிகள் தான் சொல்கிறான். அப்போ கோணம் இரு சமமாக வெட்டிக்குது, 2 சமமாக வெட்டிக்குது அப்படின்னாலே அது ஆங்கிள் பைசெக்டாரை பற்றி தான் பேசுகிறான், அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பேசுகிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்கப்பா. இந்த மாடலில் நம்ம ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே செல்ஃபாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஆன்சர் வரல அப்படின்னா நாளைக்கு நம்ம சொல்யூஷன் போடுறதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா. நம்ம இதோட இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூப்பா.